இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ரோஸ்ட் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். பழுத்ததாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. கொடமிளகாய் 1 இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துக்கணும். நான் இப்போ ஒரு 200 கிராம் அளவில் மஷ்ரூம் எப்படி செய்கிறது, அந்த தோசைக்குள்ளே அந்த ஸ்டஃப்பிங் எப்படி செய்கிறதுன்னு இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பூண்டில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. மிக்ஸ் பண்ணி தக்காளி ஒரு 1/2 பாகம் வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி வெங்காயம் வதங்கிடும். அது ஒரு 3/4 பாகத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை அதில் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் நல்லா ஒரு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு கையிலேயே அதை மேலே தோலை இப்படி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிற தோலில் வந்துடுங்க. அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை போட்டு வதக்கிட்டு இருக்கும்போது நல்லா சுருண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு நிறைய இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் நல்லா சுருண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி மஷ்ரூம் வதங்கினதுக்கப்புறம் அதில் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது எவ்வளோ காரத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சமாக நல்லா மஷ்ரூம் சுருங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு தட்டை போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தண்ணி விடக்கூடாது. தண்ணி அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியிலேயே அந்த மஷ்ரூம் வெந்துடும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம்
அதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதை ஆட் பண்ணிக்கணும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் அடுப்புலையே அதை வதக்கி விடுங்க. இதை முழுக்க அந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணியிலே தாங்க இது வெந்திருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ணக்கூடாது. வேக விடும்போது சிம்மில் போட்டு மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா நல்லா தண்ணி வந்து அதுலேருந்து வெளியே வந்து வெந்துடும். இந்த மாதிரி வெந்து சுண்டி வரும்போது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா அது வந்து அந்த கிரேவியோடு நல்லா சேர்ந்துடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு அந்த தோசைக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சு இந்த மாதிரி அந்த தோசைக்கல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியை வச்சு நல்லா அதை தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா தோசை வந்து ரோஸ்ட் வந்து ஊற்றும் போது அடியில் நல்லா ப்ரௌன் ஆகணும், சுருண்டு வரக்கூடாது. அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா தோசை ஊற்றும் போது நல்லா அடியில் வந்து நல்லா ப்ரௌன் ஆகும், தோசையும் சுருண்டு இல்லாமல் இருக்குங்க. தோசை ஊற்றிட்டு அதில் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு அதை வேக விடுங்க. அப்போ தான் அடியில் வந்து ஒரே ஈவனாக ப்ரௌனாக வந்து ஆகும். அடியில் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு பின்பக்கம் அந்த பக்கமாக வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் அது உள்ளே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா உள்ள நிறைய ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை ரோல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மஷ்ரூம் தோசை வந்து ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் ரோஸ்ட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு.